ஒரு நிமிஷம் என்னுடைய வீடு பாருங்க நான் எந்த நிலமையில வச்சிருக்கேன்ட்டு. நான் எதுக்கு இதை இவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க தான். ஒரு வேலை எதுவுமே என்னால் செய்ய முடியல. பாருங்க இதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே கிடக்குது. சாமிக்கிட்ட விளக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த ஒரு பாத்திரம் எப்படியுமே எப்பவுமே இப்படி போட்டிருக்க மாட்டேன். சாப்பிட்டா இப்போ தான் தயிர் ஊத்தி சாப்பிட்டேன். எல்லாம் கசகசன்னு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. எப்பவுமே இப்படி இருக்காது, நீட்டாக வச்சுருப்பேன். என்னால் முடியல. 3 நாள் ஆச்சு நான் வீடு க்ளீன் பண்ணி. இந்த பாருங்க, என்னால் மன நிம்மதியாக இருக்க முடியல. நிம்மதி இல்லை முதல்ல கொஞ்சம் கூட. இந்த பூனைக்குட்டி அந்த பெருக்கிறீலாம் கீழே கொட்டி இருக்குது. இந்த இதெல்லாம் பாக்ஸில் பிடிக்கி போட்டுருக்குது. இந்த பாருங்க, இந்த பூனைக்குட்டி சின்னது படுத்துருக்குதா. இந்த கட்டின்லாம் துவைக்கலாம், ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டேன். இந்த அதில் ஜன்னலில் அதுலேருந்து என்னால் முடியல. ஒரு டைம் துவைச்சதை திரும்ப துவைக்க முடியல, அப்படியே போட்டேன். வாஷிங் மிஷினில் காலையில் போட்ட துணி அது. இப்போ தான் எடுத்து அது வெளியிலே காய போட்டுருக்குறேன். வந்து இந்த கிண்ணியில் பூனைக்குட்டிக்கு வச்சது. பெரிய பூனை போனது வெளியே போனது இன்னுமே வரல. இதெல்லாம் என்னால் முடியல. ரொம்ப உடல்நல அன்கண்டிஷனாக போய் ரொம்ப லாஸ்ட்டுக்கு முடியாத கட்டத்தில் இருக்கிறேன் நான். இல்லைனா 3 நாள் இது செய்ய முடியாமல் போட்டிருப்பேண்ணா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இதில் பாருங்கள், அந்த கோலப்பொடி 2 நாளைக்கு முன்னாடி நான் கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் போடல. நேற்றுல முந்தா நேற்று போட்டதோடு நிற்கிது அப்படியே. அதை எடுத்து நான் மறுபடியும் எடுத்து வைக்க முடியல என்னால். கசகசன்னு அப்படியே போட்டிருக்கிறேன். இந்த இங்கே ஒரு பால் கிண்ணி இருக்குதா, இது 2 நாளைக்கு முன்னாடி ஊற்றுன பால் கிண்ணி துவஞ்சிருச்சு பாருங்க. பால் துவஞ்சிட்டு அது அப்படியே ஐயும் வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் இதை இப்போ நான் எடுத்து இம்பார்ட்டண்ட்டாக காட்டணுங்கிற எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. உடல்நடை முடியாதனால ரொம்ப முடியல. இன்னொரு இது காட்டுறேன் வெளியே. அந்த பூனை காலையில் போயிட்டு பெரிய பூனை, இந்த ஏசி தண்ணி பார்த்தீங்களா, ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு தண்ணி, தெரியுதா? அது நிறைஞ்சி அதை எடுத்து ஊற்ற கூட முடியாமல் இந்த பக்கெட்டில் இப்போதைக்கு இப்போ கீழே வடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி போட்டு போ உள்ளே போ டேய், எங்கே போகிற? இது கொஞ்ச நேரம் வெளியில் வச்சு விளையாட வைப்பேன். அதுக்கு கூட என்னால் போக முடியல. அவ்வளோ மன உளைச்சல். சூர்யா, நீ பேர் மென்ஷன் பண்ணியோ பேர் மென்ஷன் பண்ணலையோ, ஒரு 61 வயசு ஒரு வயசானவங்கள நீ இந்த நிம்மதி இல்லாமல் பண்ணது நீ தான் காரணம். ரொம்ப இவ்வளோக்கு நிம்மதி இல்லாமல் போனது நான் தான். இந்த பூனைக்குட்டி பின்னாடி நடக்கிறத பாருங்களேன். அது நான் ஏன் இருக்கேன்னா, பூனைக்குட்டிக்கு விட்டுப்பட்டு போயிடலாம்ல பெண்ணு கிட்டாங்கிறாங்க. இது வாயிலா ஜீவன். அது பாருங்க நடக்கிறத பாருங்க. நான் எதுக்கு ஒரு தடவை காட்டுறேன்னா, அது எப்படி போய்கிட்டு பாருங்க. ஏன் சாமி வா. இந்த மாதிரி துணி கூட ரொம்ப துவைக்கலைங்க, சும்மா கொஞ்சம் தான். அந்த அது பூனைக்குட்டி இது வந்து இது ஒரு டவல் அந்த பக்கம் இருக்குது. இந்த துணிக்கு என்னால் முடியல. வாங்கி வா. கொஞ்ச நாள் புரிஞ்சுக்குங்கப்பா. ஒரு வயசானவங்களை போய் நீ இந்த அளவுக்கு நேற்று போன் பண்ணி என்ன நீ பேசுற? பேசுற மாதிரியா பேசுற? எப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிற எனக்கு தெரியும். நீ பேசிட்டு இருக்கிற. கடவுள் இருக்காரு, ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் உன்னை வந்து கடவுள் அந்த இதை கேட்பாரு. அப்போ நீ புரிஞ்சுக்கோ, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்கோ. ஹலோ, வணக்கம் மக்களே. ரொம்ப மன உளைச்சல் அதிகமா போயிட்டு இருக்கு. தெரியும் உங்களுக்கு. நேத்திருந்தே நான் குளிக்கல. ஏன் குளிக்கல? நீங்க இதை போய் வெளியில போடணுமா யூடியூப் எனக்குலாம் கேட்பீங்க. நான் ஆல்ரெடி யூடியூப் இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். அது போட்டு மறுபடியும் உடனே சரியான அதை விட்டுட்டு நானு இப்ப வந்து எனக்கு யூடியூப் பத்தி அவ்வளவு தெரியாது. என்ன நடக்கும் யூடியூப்ல என்னன்னு எனக்கு புரியாம எங்க பொண்ணுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் கேட்காம நான் வந்தேன். அது வந்ததுக்கு வா உள்ள வா. வாடா வா சாமி வாடியே. வா உள்ள வா. பூனைக்குட்டி சின்னது வந்து என்னை விட்டு போட்டே இருக்க மாட்டேங்குது. கூடவே இருக்கு. காட்டினோம் பாத்தீங்களா, அந்த இதுல இருக்க மாட்டேங்குது. கூடவே இருக்கும் கத்து. இப்ப கூட பாருங்க, நான் லாக் பண்ணிட்டு வந்து உள்ள படுத்துருக்குன்ட்டு திரும்ப ஓடியாந்து வந்து கத்துது. நான் கூடவே இருக்கணும், என் பேச்சு சத்தம் பக்கத்துல கேட்கணும். என் பொண்ணு கிட்ட சொன்னா, நான் சொல்றேன் பிறந்தநாள் வருது நான் சொல்றேன், பூனை கூட்டிட்டு வர வேண்டாம், பூனைக்குட்டி கூட கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னாங்க. மனசு ரொம்ப நொந்து போகுதுங்க. நான் இதுல வந்து சொல்லி சிம்பத்தி பண்ணி நீ எல்லாம் வந்து என்கிட்ட பக்கத்தால உட்காந்துக்கிட்டோம், என் பேச்ச கேட்கட்டும் அப்படிங்கிற மைண்ட்ல எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. வயசானாலும் இன்னொன்னு சொல்லிட்டு பாருங்க, உடம்புல வந்து தெம்பு அந்த சந்தோஷம் இருந்தா மட்டும்தான் உடம்பு வந்து ஒத்துழைக்கும். மனசு வலி இருக்கும்போது உடம்பு சத்தியமா ஒத்துழைக்காது. அந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கிறேன். தனிமை என்பது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இது.